அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, முக்கியமாக உங்கள் வீட்டில் மறந்தும் கூட வடக்கு திசையில் வைக்கவே கூடாத பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வடக்கு திசையில் கனமான பொருட்கள், குப்பை தொட்டி மற்றும் சில கனமான அலமாரிகள் போன்றவற்றை வைக்கக்கூடாது. கனமான பொருட்கள் ஆற்றல் ஓட்டத்தை தடுக்கும். குப்பை தொட்டி செல்வத்தின் கடவுளாக குபேரனுக்கு உகந்ததல்ல. மேலும் கனமான அலமாரிகள் நிறையற்ற தன்மையும் எதிர்மறை விளைவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கனமான பொருட்கள் வடக்கு திசையில் வைக்கப்படும் போது பூமியினுடைய ஆற்றல் ஓட்டத்தை தடுக்கிறது. இந்த திசை செல்வத்தின் கடவுளான பார்மல் குபேரனுக்கு உரியது. எனவே குப்பை தொட்டியை இங்கு வைப்பது குபேரனை கோபப்படுத்தலாம் மற்றும் செல்வத்தை குறைக்கும் என நம்பப்படுகிறது. வடமேற்கு திசை நிலையற்றதாக கருதப்படுகிறது. இந்த திசையில் கனமான அலமாரிகளை வைப்பது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். வடக்கு திசை குபேரன் திசை என்பதனால் நல்ல ஆற்றல் மற்றும் செல்வத்தை ஈர்க்கும் பொருட்களை இங்கு வைப்பது சிறந்தது. அலமாரியின் கதவுகள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி திறப்பது நேர்மறையான ஆற்றலையும் அறையின் சிறந்த சுழற்சியும் ஊக்குவிக்கும். வடக்கு திசையில் நோக்கி, அதாவது வடக்கு நோக்கி செல்லும் நுழைவாயில் நல்ல ஆற்றல் கொண்டு வரும். முக்கியமாக இந்த நிலையெல்லாம் நீங்கள் வடக்கு நோக்கியே செய்ய வேண்டும். வடக்கு என்பது, அதாவது கெட்டவன் வடக்கு நோக்கி செல்வான் என்பது ஐதீகமாகும். வீட்டில் மூலநிலை வாயிலே ஆகும். வடக்கு நோக்கிய வீட்டின் நுழைவாயில் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இருக்க வேண்டும். இது வாஸ்து விதிகளின்படி சிறப்பான இடமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது நல்ல எனர்ஜியை வீட்டிற்கு கொண்டு வர உதவுகிறது. நிறங்கள் குறித்து பேசுகையில் பச்சை அல்லது நீல நிறங்களை பயன்படுத்தும் போது நுழைவாயில் சுபத்தை உண்டாக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக வடக்கு திசை வாழ்ந்து கெட்டவன் வடக்கு நோக்கி செல்ல வேண்டும் என சொல்வதுண்டு. வாஸ்து சாஸ்திரத்தில் திசைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக வடக்கு திசை பரம்பல் குபேரனுக்குரிய திசை ஆகும். அதனால்தான் அந்த திசையில் சில பொருட்களை வைக்கும்போது வீட்டில் பண கஷ்டம் தீரும், சந்தோஷமான நிலைக்கும். என்னென்ன பொருட்கள் வைத்தால் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வடக்கு திசையில் குபேரன் திசையாக கருதப்படுகிறது. இந்த திசையில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைப்பதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும், வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். வாஸ்து சாஸ்திரத்தில் திசைகளுக்கு மாபெரும் முக்கியத்துவம் குறிக்கிறார்கள். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சரியான திசையில் செய்தால் தான் முழு பலன் கிடைக்கும். வடக்கு திசைக்கு சில வாஸ்து விதிகள் உள்ளன. இந்த திசையில் அதிக எடை கொண்டுள்ள பொருட்களை வைக்கக்கூடாது. சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்தால் வீட்டில் பண பிரச்சனைகள் நீங்கும், வீட்டில் மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். வீட்டின் வடக்கு திசையில் நீரூற்று வைப்பது நல்லது. வாஸ்துவின்படி இந்த திசையில் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களை வைப்பது மிகவும் நல்லது. இங்கே தண்ணீர் பானை அல்லது வாட்டர் யூரின் பெயர் வைக்கலாம். முக்கியமாக இதனால் வீட்டில் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும், பண பிரச்சனைகள் குறையும். நீரூற்றி வடக்கு திசையில் வைத்தால் வேலையில் இருக்கும் பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும், குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும், குடும்ப உறுப்பினர்களின் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். வாஸ்துவின்படி பணத்தின் அதிபதியான பரமல் குபேரனுக்குரிய வடக்கு திசையில் பணப்பெட்டியை வைப்பது நல்லது. வடக்கு திசையில் பணத்தை வைத்தால் வீட்டில் எப்போதும் பணம் இருக்கும் என நம்பப்படுகிறது. குபேரனின் ஆசீர்வாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கும், வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். வடக்கு திசையில் பணப்பெட்டியை வைத்தால் பணம் வருவதற்கான வழிகள் திறக்கும், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த திசையில் பணம் வைப்பதனால் வீட்டில் இருக்கும் துரதிர்ஷ்டவசம் கண்டிப்பாக நீங்குகிறது. வீட்டில் வடக்கு திசையில் நதி அல்லது நீர்வீழ்ச்சி படம் வைக்கலாம். இந்த திசையில் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வைத்தால் வீட்டில் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும் என்கிறது வாஸ்து. குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்தால் இந்த முறையை பின்பற்றலாம். நதி அல்லது நீர்வீழ்ச்சி படத்தை வடக்கு திசையில் வைத்தால் வீட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவும், குடும்ப உறுப்பினர்களையே அன்பு அதிகரிக்கும். முக்கியமாக இந்த வடக்கு திசையில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மீன் தொட்டியும் வைத்து வழிபடலாம். இதனை வைத்தால் மாபெரும் நல்லது நடைபெறும். முக்கியமாக இந்த திசை குபேரனுக்குரிய திசை என்பதனால் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் உள்ளவர்கள், அதாவது வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் இடத்திற்கு எடுப்பும் குறிப்புகள் உள்ளன. இது தவறான பட்சத்தில் வீட்டில் பல பிரச்சனைகள் என சொல்லப்படுகிறது. இதனால் தான் சில வீடுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட நிதி நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கிறது. அது வாஸ்து தோஷமாகவும் இருக்கலாம்.
வீட்டில் ராசி சரியில்லை என கூறாமல் வீட்டில் உள்ள சிறிய தவறுகளை மாற்றினாலேயே போதுமானது. தண்ணீர் தொட்டி அல்லது டேங்க் பொதுவாக வீடுகள் தங்கள் வசதிக்கேற்ற தண்ணீர் தொட்டி அமைத்திருப்பார்கள். ஆனால் வாஸ்து சாஸ்திரப்படி அது தவறான திசையில் இருந்தால் வீட்டில் நிதி பிரச்சனைகள் வரும் என சொல்லப்படுகிறது. கழிப்பறை தவறான திசையில் கட்டப்பட்ட கழிப்பறை அல்லது அழுக்கான கழிப்பறை உள்ள வீடுகளில் நேர்மறை ஆற்றல் இருக்கார். இதனால் வீட்டில் மகாலட்சுமி வந்தாலும் உடனடியாக செல்கிறது. கிழிந்த துணிகள் வீட்டில் வடக்கு திசை குபேரன் இடமாக கருதப்படுகிறது. எனவே இந்த பகுதியில் பழைய துணிகள், கிழிந்த துணியை போடுவதை தவிர்க்க வேண்டும். இதனால் நிதி இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். உடைந்த கண்ணாடி அல்லது ஜன்னல் சிறிய கீறல் தானே என எண்ணி பலரும் வீடுகளில் உடைந்த கண்ணாடி அப்படியே வைத்திருப்பார்கள். இது எதிர்மறை ஆற்றலை வீட்டிற்கு ஈர்த்து பிரச்சனைகளை வழிவகுக்கும். பிரதான கதவு வீட்டில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது வாசல் கதவு தான். இந்த கதவு அழுக்காகவோ தூசி படிந்து இருந்தாலும் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என சொல்லப்படுகிறது. அதாவது இது எல்லாமே மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக செயல்பட வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.